அழகிய கிராமம் ஒன்றின் வெளிவட்டத்தில் ஒரு பழமையான காடு இருந்தது. அக்காட்டில் நுழைவதை கிராமத்தினர் பெரிதும் தவிர்த்தனர். அதற்குள் மாய விளக்கு ஒன்று இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லிச் செல்வார்கள். ஆனால் யாருக்கும் அதை பார்ப்பது எளிதாக இல்லை. அந்த மாய விளக்கை தேடும் துணிச்சலுடன் மூவர் பாதையை தொடங்கினர். அந்த மூவர்: தாரிணி புத்திசாலித்தன்மை கொண்ட அறிவாளி, கிரண் எளிமையானவன் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர், ஆதித் துணிச்சலான இளைஞன், எதையும் முன்கோட்டையாக செய்வதில் தைரியமானவர். ஒரு மாலை மூவரும் காடு செல்ல முடிவு செய்தனர். இந்த மாய விளக்கை கண்டுபிடிக்கிறோமா என்று பார்ப்போம் என்றார் ஆதித் உற்சாகமாக. ஆனால் இது எளிதாக இருக்காது, தாரிணி எச்சரித்தார். நம்முடைய ஒற்றுமையே எங்களை வெற்றியடையச் செய்யும் என்று கிரண் சொன்னான். காட்டின் முதல் சோதனை. மூவரும் காடின் வழியாக நடக்கத் தொடங்கினர். அந்த காடு மெல்ல இருண்டது. அவர்கள் செல்வதற்கு காற்று வழியை காட்டியது போல இருந்தது. இதோ காற்றின் ஓசையை பின்பற்றுவோம் என்று தாரிணி கூறினாள். திடீரென அவர்கள் ஒரு பெருவெளிக்கு வந்தனர். அங்கே மண்ணில் வலம்புரி சுறா வடிவில் பெரிய ரேகை தட்டம் ஒன்று காணப்பட்டது. இது ஒரு சோதனை போல உள்ளது என்று ஆதித் கூறினார். தடத்தின் நடுவில் ஒரு குரல் கேட்டது. நீங்கள் மூவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்களா, இல்லை தனித்தனியாக முயற்சிக்க போறீர்களா? தாரிணி சிந்தித்தாள். ஒற்றுமைதான் ஒரே வழி என்றாள். அவர்கள் மூவரும் தங்கள் முடிவுகளை ஒரே சமயத்தில் எடுத்தனர். அந்த தடம் தங்கமாக ஒளிர அவர்கள் முன்னால் ஒரு கவர்ந்த பாதை திறந்தது. மறைந்த மந்திர குவியல். அந்த பாதையை தொடர்ந்த அவர்கள் ஒரு பாறைகளின் இடையே வந்தனர். பாறைகள் மேல் தங்கக் குறிகள் எழுதப்பட்டிருந்தன. இவற்றில் ஒரு மந்திரம் பதியப்பட்டுள்ளது, தாரிணி சொன்னாள். ஆதித் தங்க எழுத்துக்களை தொட முயன்றார். உடனே பாறைகள் பயங்கரமாக அதிர்ந்தன. நீதான் அதை தொடக்கூடாது. குரல் மீண்டும் கேட்டது. உங்கள் மூவரும் சேர்ந்து மந்திரத்தை பயிற்ற வேண்டும். தாரிணி குறியிட்ட மந்திரத்தை ஒருவரும் தவறாமல் ஒருமித்த குரலில் சொல்லினர். அந்த மந்திரத்தால் பாறைகள் ஒதுங்க மாய விளக்கின் ஒளி மெல்ல ஒளிர்ந்தது. மாய விளக்கின் தேர்வு. மாய விளக்கை அடைந்த மூவரும் மகிழ்ந்தனர். ஆனால் விளக்கு பேச ஆரம்பித்தது. என்னை பயன்படுத்துவது எளிதாக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மிகச் சிறந்த நபருக்காக மட்டுமே நான் செயல்படுவேன். நான் எப்போதும் துணிவுடன் செயல்படுகிறேன், எனவே நான் தகுதியானவன். தாரிணி கூறினாள். புத்திமானது எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக இருக்கும், எனவே நான் தகுதியானவள். கிரண் தாழ்மையுடன், நாம் மூவரும் இணைந்து மாய விளக்கின் உரிமை பெற்றுள்ளோம், அது எங்கள் ஒற்றுமையின் வெற்றி என்றார். மாய விளக்கு மெல்ல பேசத் தொடங்கியது. நீங்கள் உங்களை ஒற்றுமையால் வெற்றி கண்டவர்கள், அதுவே மிகப்பெரிய செல்வம். என்னை நீங்களே நடத்திக் கொள்ளுங்கள். விளக்கின் ஒளி மூவரையும் சுற்றி ஒளிர அவர்கள் புதிய மன உற்சாகத்துடன் கிராமத்துக்கு திரும்பினர். முடிவு. கதை முடிவில் கிராம மக்கள் மூவரின் தைரியத்தையும் ஒற்றுமையையும் பாராட்டினர். மாய விளக்கை தகுதியான நபருக்காக அவர்கள் பாதுகாப்பாக வைத்தனர். தோழமையும் அறமும் வெற்றிக்கு அடிப்படையாகும் என்ற அனுபவம் மூவரின் வாழ்க்கையை மாற்றியது. மாய விளக்கு அவர்களுடைய ஒற்றுமையின் ஒளியாக என்றுமே ஒளிர்ந்தது.